ஹாய் நண்பா, நம்ம டாட்டா அல்ட்ரஸுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் அப்கிரேடு பண்ண போகிறோம் நண்பா. அது என்னன்னு கேட்குறீங்க? டோர் எட்ஜ் கார்டு. என்னடா அது, இதெல்லாம் ஒரு அப்கிரேடாடா அப்படி தானே கேட்குறீங்க? ஆமாம் நண்பா, ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்கிரேடாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நம்ம வீட்டில் பார்க்கிங் வந்து ஒரு தூணு, அதுக்கு நியராக அப்படியே வந்து கேட் இருக்கும். கரெக்டாக திறந்தா அந்த எட்ஜில் தான் நம்ம இடிக்கும். நான் வர அதை திறந்து ஸ்க்ராட்ச் பண்ணிவிட்டேன். என் தம்பி பார்த்துட்டு இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, எட்ஜ் கார்டு வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். நான் இதுக்கு முன்னாடி வந்து இந்த டோர் எட்ஜ் கார்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி உள்ள காரில் நிறைய 150 ருபீஸ்லேருந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒன்று கூட வேலைக்கே ஆகாது, ஒன்று பிஞ்சு விழுந்துடும், இல்லை கலர் ஃபேட் ஆகிடும், ஒரு மாதிரி ஆயிரும். லாஸ்ட்டாக வந்து நான் வந்து இந்த டாடா மோட்டார்ஸில் தான் வாங்கி போட்டிருந்தேன். கிட்டத்தட்ட 4 இயர்ஸ் அப்படியே கலர் மாறாமல் எனக்கு இருந்துச்சு, பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்பா. அதனாலே நீ அந்த டாடா மோட்டார்ஸில் உள்ள எட்ஜ் கார்டே வாங்கிட்டு வான்னு சொல்லி அதை வாங்கிட்டு வந்து பர்ஃபெக்டாக அளந்து ஒட்டியாச்சு. நீங்கள் இந்த ஃபைனலாக இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அது திறக்கும் போது கரெக்டாக அதில் வந்து இடிக்கிற மாதிரி வரும். அந்த மாதிரி நீங்கள் பார்த்து அளந்து ஒட்டிடுங்க, பக்காவாக இருக்கும். இல்லைன்னா ஏதாவது ஷோரூமில் இல்லை சர்வீஸ் சென்டரில் கொடுத்து ஒட்டினீங்கன்னா சூப்பராக ஒட்டி தருவாங்கப்பா. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம காரை வந்து ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா இருக்குது. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதமாக அந்த காரை வச்சு ஓட்டி என்னென்ன பிரச்சனை வருமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. சபரிமலைக்கு இந்த காரில் போயாச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. அந்த டாடா மோட்டார்ஸோட சர்வீஸ் எப்படி இருக்குது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் நண்பா. என்ஜாய் பண்ணு நண்பா.